அனைவருக்கும் வணக்கம். நான் உயிர்மெய் வலையொலி வசந்தகுமார் பேசுறேங்க. இந்த இதில பார்த்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய களப்பணிய சிறப்பா இப்போ செமையா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாட்டது. இங்க பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பணிய சிறப்பா செய்றாங்க. என்ன வாகனம்னே தெரியல. ஒரு பொட்டி மாரி செஞ்சு நம்ம நான் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதின்னு நினைக்கிறேன். அக்கா சீதாலட்சுமியோட படத்த போட்டிருக்கிறாங்க. மிக சிறப்பா வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் இது என்னன்னு கேட்போம். வாங்க நேரடியாக அதை நம்ம அவங்களே கேட்டுருவோம். ஐயா வணக்கங்க ஐயா. என்னங்கய்யா புதுசா ஏதோ பொட்டி பொட்டியே வச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு நாங்க 2024 திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி ஆதரித்து ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில நாங்க களப்பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இதான் பேனர் போட்டிருக்கோங்க. இதெல்லாம் பேனருங்க இப்போ ரெடியா இருக்குதுங்க. தேர்தலுக்கு பேனர் ரெடியா வச்சுட்டோம் வண்டியில. அதான் இன்னைக்கு ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துட்டோம். ஆமணி 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 எல்லாம் நீட்டா பண்ணிட்டோங்க. ஆமா, இதெல்லாம் பிரேம் தாங்க, பிரேம் சைஸ் தான். அப்படியே ஒட்டிக்க வேண்டியது. வாங்க எடுங்க, வந்துட்டீங்க, வாங்க எடுங்கள. இப்படிதாங்க பிரேம் சுத்தி. இது ஆமணி வண்டி. அப்படியே சுத்தி அதெல்லாம் பிட்டிங் வண்டி இருக்குதுங்க. வாங்கல, அப்படியே வாங்கல. பிட்டிங்க தாங்க, பிட்டிங்க அப்படியே கவர் பண்ணுங்க. பாருங்க, இது ஓபன் டைப்ல வச்சிருக்கறேங்க. அப்போதைக்கு உள்ள வேணா நாலு ஏறி போடு பண்ணிக்கலாம். இப்படி டோர் ஓபன் பண்ணிக்கலாம். இப்படி டோர் ஓபன் பண்ணிக்கலாம். போடு டோக்கன். அப்படியே இங்க பாருங்க, இப்படி வாங்க, இங்க பாருங்க. அப்படியே ஏதோ இங்க முன்னாடி விவசாய சின்ன நம்மளோட விவசாய சின்ன எல்லாம் தேர்தலுக்கு தயாராகி விட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்க தயாரா இருக்கிறோம். என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாலும் சரி, தமிழ் தேசத்துல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல முன்னோடியா இருக்கு. எதற்கு முன்னோடியா இருக்குதுன்னா, தேர்தல் அறிவிக்கவே இல்லையோ அதற்கு முன்னாடி நாங்க தேர்தல் வாகனம் தயாராக்கி வச்சுட்டோம். பேனர் எல்லாம் அந்தந்த இடத்துல அந்தியூர் தொகுதி, பவானி தொகுதியெல்லாம் பேனர்லாம் வச்சிட்டு இருக்கிறோம். எம்பி ஆதரித்து இப்போ போஸ்டர் காமி தம்பி. போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறோம். போஸ்டர் எல்லா பகுதியிலும் ஒட்டிட்டு இருக்கிறோம். இப்போ கலப்பா வந்தோம், அதனால மரத்துக்கல்ல நின்றுட்டோம். இப்போ அதனால இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறோம். போஸ்டர் ஒட்டுறோம். அந்தியூர் தொகுதியில பேனரு, பவானி தொகுதியில பேனரு, தேர்தல் வாகன பிரச்சாரம் எல்லாமே ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை சார்பாக தினந்தோறும் ஒரு களப்பணி என்ற விதத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் களத்துல இருக்கிறீங்க? ஐயா, பாதி பேர் சாப்பிட போயிட்டாங்க. இன்னும் ஒரு 15 பேர் இருக்கிறோம். மீதி பேர் சாப்பிட போயிட்டாங்க. டெய்லி இதே வேலைதான். எதற்காக என்றால், திராவிடனும் மாறியனும் இந்த நிலத்தை விட்டு வேழ்த்த வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த நிலத்தில் திராவிடனும் மாறியனும் வேண்டாம். தமிழன் மட்டும்தான் வேண்டும். ஏன்னா என் நாட்டில் திராவிட ஆரியனும் நீங்கள் என் மக்களை காப்பாற்ற என்று துடிக்கிறீர்களா? நாங்கள் எதற்கா இருக்கிறோம்? நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? தமிழை என் மண்ணில நீ துடிக்கிறியா? அப்புறம் நான் தமிழை இல்லைன்னா என் மண்ணில நீ துடி. நாங்க இங்க இருக்கிறோம்ல, நீ எதுக்கு துடிக்கிற? ஓடி விரட்டி அடிக்க போற ஒரு நாள். இலங்கையிலே ராஜபக்த சிங்களர்கள் மக்களால் வேற்றி அடித்தது போல் இங்கும் திராவிடன் மாறியனும் தமிழர்கள் ஒன்று கூடி, தமிழ் மக்கள், தமிழ் தேசியம் ஒன்று கூடி, தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் என்று ஒன்று கூடி ஒரு நாள் விரட்டி அடிப்போம். ஒரு நாள் இல்லை, கூடிய சில விரைவில் விரட்டி அடிப்போம். 2024 அண்ணன் 1 கோடி இலக்கு வாங்குவது உறுதி. அது என்னங்க, அப்ப வேட்பாளர் யாருன்னு அறிமுகப்படுத்துறீங்களா? வேட்பாளரா வாங்க. இதாங்க திருப்பூர் நாடாளுமன்ற மாக்கி சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் இளைஞர். அதனால இவங்க தான் வேட்பாளராக நிக்கிறாங்க. திருப்பூர் நாடாளுமன்றம் நல்லா படிச்ச பெண்மணி, தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடியவர். கடந்த 13 ஆண்டுகளாக அண்ணனிடம் சிறப்பாக களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான ஒரு பேச்சாளர். அதிகமாக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனையா, ஏதோ ஒன்று காதல கேட்டா போதும், அந்த எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு அங்க போய் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆவியின் தொழிலுக்காக குரல் கொடுத்தாங்க. தமிழகம் தெளிவாக அனைத்து மக்களுக்காகவும் குரல் கொடுத்தாங்க. இப்போ டாஸ்மார்க் மதுபானம் வேண்டாம் என்று குரல் கொடுத்தார். இன்றும் அந்த டாஸ்மார்க் குளிச்சுட்டு போடுற அந்த பாட்டில காலையில ஏறும் சொல்லிட்டு அதற்காக போராட்டம் இன்று திங்கட்கிழமை தொடங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு
நேரமும் ஒரு நாளும் என்று பார்க்காமல் இரவு பகலாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டோம்னா உடனே வந்துடுறாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். மக்களுக்கு ஒரு பிரச்சனையா, அங்க போய் தண்ணி வர மாட்டேங்குதா, அங்க விவசாய நிலத்தை அழிக்கிறானா, அங்க ஒரு ஏதோ மழையை குறைஞ்சானா, அங்க ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே வந்துடுறாங்க. அதனால மக்கள் வந்து சீதாலட்சுமியா, நான் தமிழரா, ஓ அந்த பெண்மணியை நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி. வேட்பாளருக்கும் உறவுகளுக்கும் கட்சி உறவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்குது? சிறப்பா இருக்குங்க ஐயா. நாடாளுமன்ற தொகுதி, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி கட்சி வேட்பாளருக்கும் கட்சி உறவுகளுக்கும் சிறப்பாக ஒன்று கூடி களம் இறங்கி களப்பணி ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியமில்லை. வெல்ல போறான் விவசாயி, வெல்ல போறான் தமிழன். மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க? மக்கள் வந்து ஆமாங்க, கரெக்டு தாங்க. 2 திராவிடனும் திருட்டு பையன், ஆரியனும் திருட்டு பையன், ஏடிஎம்கே டிஎம்கே இவனை நம்பி போடுறதுங்க. ஐயோ 50 வருஷமா போட்டேன், அவன் கொள்ளடிச்சு வச்சுக்கிறான். நான் தொகுதி பக்கமே வேலை வர்றதில்ல. எம்எல்ஏவா ஒரே ஒரு தடவை வந்து பாக்குறவங்க 5 வருஷம் ஓட்ட எம்எல்ஏ, அது பக்கம் தொகுதி பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ எங்க இருக்கிறான், கவுன்சிலர் எங்க இருக்கிறான், சேர்மன் எங்க இருக்கிறான்னு தொலைவு போய் கொடுத்தாலும் எவனுமே பார்க்க முடியல கண்ணு. 5 வருஷம் ஓட்டை வந்து பார்க்க முடியுது, அதுக்கு மேல பார்க்க முடியல கண்ணு அப்படின்னு மக்கள் குமர்றாங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் உங்களுக்கு கட்சியில காசு கொடுக்குறாங்களா? எங்களுக்கு எல்லாம் கட்சியில இருந்து காசு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். நாங்கள் தமிழ் உணவாளர்கள். எங்கள் பணத்தை எங்கள் முதலீடை போட்டு நாங்கள் செய்வோம். எதற்காக? என் மண்ணில் எதற்காக ஆரியன் திராவிடன் விரட்டி அடிக்கணும் என்று ஒவ்வொருத்தரும் இந்த முதலீடை போட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். உங்க பணத்தை போட்டு ஒரு சுயநலம் இல்லாம இந்த தமிழ் தேசிய வெள்ளணும்னு சொல்லி இவ்வளவு உழைக்கிறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலும் இப்படித்தான் இருக்கிறீங்களா? எல்லா பகுதியிலும் இதே மாதிரிதான். இங்க மட்டும் கிடையாது, எல்லா பகுதியிலும் இதே மாதிரி முழுவதும். பாருங்க, காலையில வந்தோம், இன்னும் சாப்பிடவே இல்லை, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப தேர்தல் எப்ப அறிவிப்பான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அறிவிச்சா போதும். தேர்தல் அறிவிச்சா வாகனம் ஓடிட்டு இருக்கு, அது வரைக்கும் ஓடாது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேனர் போடுறது, அந்தந்த இடத்துல நகரத்தின் முக்கியமான இடங்கள்ல பேனர் வைக்கிறது, சோரட்டி ஓட்டுறது, அந்த பணி நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் முன்னாடியே ஆயிடுச்சு. வேலை நடந்துதான் இருக்கு. மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குதுங்க, வரவேற்பு இருக்கு. ஏன்னா 50 வருடங்களாக ஒண்ணுமே செய்யல தம்பிங்க தான் சொல்றாங்க. உண்மை, ஒண்ணுமே செய்யல, இதுதான் உண்மை. ஏன்னா பள்ளிக்கோடை வந்து இடிஞ்சு கிடக்குது, தஞ்சையில நெல்மணி மூட்டைகள் பயிர் விளைஞ்சு கிடக்குது. அதற்கு வந்து குடோன் இல்ல, சேஃப்டி இல்ல. டாஸ்மார்க்கு கான்கிரீட் போட தளத்துல சிசிடிவி கேமரா வச்சு 2 போலீஸ் நிப்பாட்டி பாதுகாப்பு கொடுக்கறான். அப்போ இந்த அரசாங்கம் டாஸ்மார்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. எதற்காக டாஸ்மார்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது என்றால், வருது அதுல பெட்டியா வருது. அதை வைத்து நாம வந்து 5 வருஷம் இருக்கிறோமா, 5 வருஷம் வரைக்கும் வச்சு சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கிற கான்செப்ட்ல தான் பயணிக்கிறாங்க. மக்களுக்காக பாடுபடுற தலைவர்கள் காமராஜரோட முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்ல முடியுங்க. ஐயா, பிஜேபியினுடைய சூழ்ச்சி, திராவிடர்களுடைய சூழ்ச்சி. சின்னத்தை முடக்கிட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழர் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை, சீமான் என்ற ஒரு ஒற்றை பேச்சாலே, பிரபாகரன் என்ற தத்துவத்தினால் வந்தவர்கள் சீமானுடைய முழக்கத்தை வைத்து நான் தமிழரா, எப்பா அங்க எழுதியிருப்பாங்கல்ல நான் தமிழர்னு, அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க. சின்னத்தை எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இத்தனை கட்சிகளும் எப்படி எல்லாம் கூட்டணி அமைச்சு எப்படி வெற்றி பெறணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தனித்து நிக்கணும்னு சொல்றீங்க. தனித்துதான் நிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழன் 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 தனித்து தான் நிற்பான். சில தமிழர்கள் என்ன பண்றாங்க, பிஜேபிக்கு போய் வேலை செய்யறாங்க. சில தமிழர்கள் திராவிடர்களுக்கு வேலை செய்யறாங்க. எதற்காக வேலை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தமிழனிடம் ஒற்றுமை இல்லை. பக்கத்தில் உள்ள கர்நாடகார முதலமைச்சர், கேரளாவில் கேரளாக்கார முதலமைச்சர், இங்கே வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியவில்லை. காரணம் ஏன் என்றால், திராவிடனுக்கு சில தமிழர்கள் மாரடிக்கிறாங்க, பிஜேபிக்கு சில தமிழர்கள் மாரடிக்கிறாங்க. எதற்கென்றால் அவர்களுக்கு 1500 கோட்டர் கோழி பிரியாணிக்கு மயங்கி அடிமையாகிய சில தமிழர்கள். இவர்களால் தான் தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சரி, இப்ப ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம்னு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. இப்போ மத்தியில நீங்க வந்து எப்படி கொள்கை வச்சுட்டு ஐயா கொள்கையோட சிறப்பா பயணிக்கிற கட்சி நான் தமிழர் கட்சி தான். ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம்.
எங்க கிட்ட மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், குடிநீர் இலவசம், இது போல தொழில் சார்ந்த வளம் சார்ந்த நில சார்ந்தவர்களுக்கு நாம இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. அவர் தான் சொல்றாருல, கொடுத்து பாரு ஓட்ட 5 வருஷத்துல சிங்கப்பூரா மாத்துறேன்னு. அட இவன் எப்படா சிங்கப்பூரா மாத்துறான்? கேள்வி கேட்காத, ஃபர்ஸ்ட் கூட மாத்தலைன்னா சொல்லு. ஆமா, இவர் என்ன செஞ்சு இந்த டைலாக் வேண்டாம். நீ அப்படின்னா ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் மாரடிக்கிற. அட ஏன் தமிழன் தானே, நம்ம தமிழனா நிக்கிறா அப்படி 5 வருஷத்துல ஒரு தடவை கொடுத்துதான் பார்ப்போம். கொடுத்துதான் பாருங்களேன். சிங்கப்பூர் மாதிரி மாத்தலைன்னா அவரு வெறுத்து அடிச்சிருவோம், வேற ஒருத்தர் கொண்டாடுவோம். ஒரு தடவை கொடுத்துதான் பாருங்களேன், ஒரே ஒரு தடவை. 5 வருஷம் தானே, என்ன குறைஞ்சா போச்சு? 5 வருஷம் தானே. ஏன்னா நீ 50 வருஷமே திராவிட ஆண்ட மாதிரி ஆண்டுட்டு இருக்காங்க. 5 வருஷம் தானே. 5 வருஷம் ஒரு டைம் எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு தடவை கொடுத்துதான் பாருங்களேன் என்னதான் பண்றாருன்னு. கேலி கிண்டல் கூத்துக்கு வென்றால் குறையில்லை. நம் தமிழர்கள் சில பேர் கேலி கிண்டல் கூத்து அடிப்பார்கள். ஏன்னா தமிழ ஒன்று சேர மாட்டான். இவன் தமிழனா வாழ்ந்து போவான். அதே மாதிரி திராவிடன் ஆரியன்னா மாமா மச்சான் எப்படி இருக்கிற அப்படிம்பா. இதனாலேதான் நம்ம நாடு குட்டிச்சு ஒரு ஆகி போச்சு. சுருக்கமா சொல்ல போனா தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை, இதுதான் உண்மை. இது தமிழர்களுக்கான ஆட்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழர்களுக்கு உண்டான ஆட்சி கிடையாது. திராவிடனுக்கும் ஆரியனும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். எப்படி தமிழர்களுக்கு உண்டான ஆட்சி? அவன் இல்லை. எது போனாலும் தமிழ்நாட்டில் நிலவளம் போனாலும் சரி, எந்த வளம் களவாண்டி போனாலும் அவனுக்கு என்னங்க பிரச்சனை? அவனுக்கு என்ன? ஐயோ என் நிலம் பறி போகுது, அவன் வேதனைப்படுவானா? திராவிட ஆரியனும் இறக்கர் வைக்க சுரண்டிட்டு வெளிநாட்டில் போய் உக்காந்துக்குவாங்க. இதுதான் உண்மை. இப்போ எடுத்துக்காட்டாக 68,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணாரு யாரு? மோடி. விஜய் மல்லையா, ராம்தேவ் மலானி, குஜராத்திகளுக்கு எல்லாம் 68,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணாரு. அவனுக்கு போய் வெளிநாட்டுல போய் அமெரிக்காவில் விஜய் மல்லையா ஹாயா போய் உக்காந்துருக்கிறான். மோடி என்ன சொல்றாரு? அவனை புடிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு. அட மோடி என்னைக்கு பிடிப்ப? பேசிக்கிட்டே இருக்காது, புடிச்சிட்டு வா. பிடிக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கல்வி கடனுக்கும் விவசாய நிலத்துக்கும் கடன் வாங்கினவன போய் சட்டை. மக்களே இங்க பாருங்க, மோடி ஆட்சியிலும் சரி, திராவிடர் ஆட்சியிலும் சரி, 68,000 கோடி மோடி கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு. 86,000 கோடி இளைஞரணி மாநாடு பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் ரெக்கார்ட் டான்ஸ், ஒரு பக்கம் சீட்டாட்டு. இவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனா கல்வி கடனை ஒருபோதும் இந்த அரசு கல்வி கடனை ரத்து செய்யாது. நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு பெண்மணி என்னங்கிறீங்க? எல்லாமே என்னமா கவர்மெண்டே அவங்க வீட்டு கவர்மெண்ட் மாதிரி பேசுறாங்க. கல்வி கடனை ஒருபோதும் ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. எந்த விதத்துல பிஜேபி லைக் பண்றாங்க, எந்த விதத்துல திராவிட லைக் பண்றாங்க மக்கள்னு எனக்கு தெரியல. இது எங்க போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. தமிழக மக்கள் எங்கேயோ போய் ஒளிஞ்சி செத்து மடிய போறாங்க. இதுதான் உண்மை. திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் நம்பி ஒளிறாங்க. அவ்வளவுதான். ஒளிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளவுதான். நீங்க என்ன கொள்கைகளை முன்னெடுத்து மக்கள்கிட்ட வாக்குகளை பெற போறீங்க? நாங்க என்ன கொள்கைனா, அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம். 2வது நாம மருத்துவம், கல்வி, தொழிற்சாலை சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிப்போம். மக்களுக்கு ஒரு வறுமைக்கு ஒரு மனுஷன் குடும்பத்தை சீரா சிறப்பா ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, மருத்துவத்திலும் சரி, ஒரு மருத்துவ கல்வி இதை கொடுத்தாலே மக்களுக்கு என்னங்க செலவு இருக்க போகுது? உங்க வேட்பாளர்கள் எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே கோடீஸ்வரங்களா? ஏன்னா எதுக்காக கேட்கறேன்னா, பாமரனின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கட்டுங்கிறாங்க. கோடீஸ்வரனா இல்ல பாமரனா உங்க வேட்பாளர்? எங்க இந்த 20 பெண்கள் 20 ஆண்கள் நின்று இருக்காங்களே, என்னங்க இந்த முடி திருத்துறவங்க, சொல்ல தப்பா நினைக்காது, முடி திருத்துறவங்க, இந்த போய் ஒரு ஆபீஸ் பாயா வேலை பார்க்கறவங்க, ஒரு டிரைவரு, ஒரு சாதாரண ஒரு கிளார்க்கு, ஒரு சாதாரண ஒரு இந்த கிளீனிங் மேன், இது மாதிரி தாங்க வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காரு. இதுல 5-10 பேர் தான் டாக்டருங்க, மீதி எல்லாம் அதே மாதிரி தான். விவசாயிகளும் இருக்கிறாங்களா? விவசாயி நிறைய பேர் இருக்காங்க. விவசாயி கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்காங்க. விவசாயி தான் அதிகம் இதுல. ஏன்னா இது விவசாய சார்ந்த இந்த கட்சி. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிங்கிறான்.
ஆனா மோடி அங்க பாத்தீங்கல்ல விவசாய போராட்டம் நடத்திட்டு நேற்று ஒரு பையனை சுட்டு கொண்டுட்டாங்க அந்த போராட்டத்துல. தூத்துக்குடியில சொல்றாங்க. ஆமா, அவங்க தூத்துக்குடியில சுடுவாங்க, இல்லைன்னா டெல்லியில சுடுவாங்க. ஏன்னா பிஜேபியும் ஆரியனும் திராவிடனும் ஒரே கொள்கை கோட்பாடுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இன்றைய ஆட்சி முறைங்கிறது வந்து ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் விவசாயத்துக்கு எந்த சப்போர்ட் பண்ணல, எதுவுமே இல்லையே. இங்க பாருங்க, சிப்காட் ஆரம்பிக்கிறேன்னு செய்யார்ல, விவசாய நிலத்தை கொடுன்னு கேக்குறாங்க, விவசாய நிலத்தை கொடுங்க சிப்காட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆள்கள் வந்து இன்னுமே போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த திராவிட அரசு எங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? மோடி மேல இன்னுமே விவசாயிகளுடைய குறிக்கோள் எல்லாம் அவர் வந்து நிலையத்துல இன்னும் போராட்டம் தான் நடந்திருக்கு. நேற்று ஒரு பையனை சுட்டி கொண்டிருக்காங்க. இல்ல, விவசாயத்துக்கு மோடி அரசாங்கம் ஹெல்ப் பண்றதில்ல, திராவிட அரசாங்கம் ஒருபோதும் ஹெல்ப் பண்றதில்ல. இதுதான் உண்மைங்க. இது மக்களுக்கான அரசா கார்பரேட்டுக்கான அரசா? இது கார்பரேட்டுக்கான அரசு, கார்பரேட் நிறுவனத்துக்கான அரசு. மக்களுக்கான அரசுனா இறங்கி 3 மாசமா போராடி இருக்கிற விவசாயத்துக்காக உடனே மக்கள் அதாவது அரசு வந்து மக்கள் பக்கம் தான் இருக்க வேண்டும். இவங்க கார்பரேட் பக்கத்தில் வேலை பார்க்கறாங்க. அப்படி என்றால் அங்கே பெட்டி பணம் முதலைகள் வருகிறது, எடுத்து போய் பேங்க் சுவிஸ் பேங்க்ல போட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. மக்கள் நானு சாதாரண ஓட்டு போட்டேன்னா, டிஎம்கே ஓட்டு போட்டேன்னா, நான் வந்து என் பையன் எங்க படிக்கிறான் தெரியுங்களா? அரசு பள்ளியில படிக்கிறான். ஆனா நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சிஎம்ங்கிறாங்கல்ல திராவிடர்கள், அவங்க மகன் எங்க படிக்கிறான்? அமெரிக்காவுல லண்டன்ல படிக்கிறான். அப்போ எங்க இருக்கு பாரு, அவனுக்கு பண கஷ்டமே கிடையாது. ஆனா எனக்கு பண கஷ்டம் இருந்தாலும் ரட்டான ஏடிக்கு தான் கை வரும்னா அவன் எல்லாத்துலயும் கை வச்சுட்டான். ஒரு திராவிட கலந்தாய்வுல ஒரு பெண் கேக்குறாங்க, பெண் மாணவி கேக்குறாங்க, இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஒன்றிய அரசை வந்து எதிர்க்கிறீங்களா, பாஜக அரசை வந்து எதிர்க்கிறீங்களா, இங்க எத்தனை பேர் வந்து ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறாங்க, எத்தனை பேர் சிபிஎஸ்சில படிக்கிறாங்க அப்படின்னா அது சொல்ல முடியாது திணறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சிபிஎஸ்சில தான் அதிகமா படிக்கிறாங்க. ஏன்னா சிபிஎஸ்சில படிக்கிறவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃபுகள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் பிள்ளைகள், அவங்க தான் படிக்கிறாங்க. கவர்மெண்ட்ல படிக்கிறவங்க யாருன்னா இவங்களை நம்பி ஓட்டு வாக்களிச்சோம்ல, அந்த பசங்க தான் கவர்மெண்ட்ல படிக்கிறாங்க. அண்ணன் தென்னமலன் சீமன் வந்து அரசியல்வாதியிலிருந்து உயர் அதிகாரியிலிருந்து கீழ்நிலை அதிகாரி வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் அரசு வேலைன்னு வந்துட்டாவே அவங்க வந்து அரசு பள்ளியில தான் படிக்கணும். அரசு மருத்துவம் அண்ணன் சொல்றாரு என்னன்னா, நீ மருத்துவமா, எம்எல்ஏவா, மந்திரிவா, மினிஸ்டர் வா, நீ முதலமைச்சர் வா, எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அண்ணன் சொல்றாரு. அதே மாதிரி இப்ப படிக்கிறவங்களும் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், எம்எல்ஏ பையனா இருந்தாலும் முதலமைச்சர் பையனா இருந்தாலும் யார் பையனாலும் கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல தான் படிக்கணும். அது மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சாத்தியம் அட கொடுத்து பாரு, 5 வருஷம் ஓட்டேன்னு நீ கொடுக்காம சாத்தியமான்னு சொல்லிட்டு இருந்தா நீ எப்படி கொடுத்து பாரு, கொடுத்து பாரு. என்ன இப்போ டிஎம்கே வேற மாமனா மச்சானா இல்லைங்க, என் மாமன் கோச்சிக்காட்டானா அவன் எல்லாம் அப்படித்தான் செய்வான். அவனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருங்க, அவ்வளவுதான். அவன் பணக்காரனா இருக்க, நீ பிச்சைக்காரனா இருக்கிற. உனக்கு எப்படா மாசம் கண்டா இந்த லோன் கட்டுறவன் வந்து நிக்கிறான், அவனை டார்ச்சர் பண்ண போறான். எங்க அரசாங்கத்துல அது நிக்காது. இங்க இருக்கிற திராவிட அரசு டெல்லியில அங்க போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு சொல்றாங்க, இங்க விவசாயிகள் போராடணும் குண்டாஸ் போடுறாங்க. அதை பத்தி அதுதான் ஐயா, திராவிடர்களுக்கும் ஆரியருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் இந்த என்ன சொல்றாங்க, அது ஒற்றுமை. இரண்டாவது வந்து ஒரே ஆட்சி தான், ஒரே ஆட்சி வரைமுறை தான் ஆரியனுக்கும் திராவிடருக்கும். ஒன்றுமில்லை. அண்ணாமலை வந்து டிஎம்கே காரன் திருடன் சொல்லிட்டு எம்எல்ஏ எம்பி எல்லாம் தூக்கி போடுறாரு. ஏன் ஏடிஎம்கே காரன் திருடு இல்லையா? ஆனா ஒரு தளபட்சமா பார்க்காதப்பா, இருதளபட்சமா பாரு. அப்ப நீ நல்லவனை நாங்க ஏத்துக்க முடியும். நீ ஒரு தளபட்சமா நீ இயங்கிட்டு இருக்கிற, உனக்கு நாங்க எப்படி நல்லவனா ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அவங்க வேண்டான்ட்டாங்க. அவங்க வந்து எடப்பாடியாரு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கே ஒரு கட்சியா இருந்தது. இப்போ இந்த கட்சி எடப்பாடியார் வந்த பிறகு அது ஒரு கட்சியா செயல்படுறதில்ல. அது வந்து எப்படின்னா, அது என்ன சொல்ல, இயக்கம் மாதிரி மாறி போச்சு. அது டிஎம்கே வந்து இப்போ வந்து எதிர்கட்சி அவங்க எங்க செயல்பட்டாங்க? அவங்க ஒண்ணுமே செயல்படலையே. அண்ணன் தானே எல்லா பகுதியிலும் சரி, இந்த எண்ணூர்ல நம்ம
என்னது என்ன விவசாயி அது அது பத்தி மீனவர் கிராமம் பத்தி விவசாயத்தை பத்தி எல்லாம் அண்ணன் எல்லா வலைவலியும் பாருங்க, எல்லா பக்கமும் அண்ணன் தான் வர்றாரு. எங்க பார்த்த எந்த வலைவலி பார்த்தாலும் அண்ணன் தான் வர்றாரு. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக எதுவுமே கேட்கறது இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்களா? அவரு ஓபிஎஸ் அவர் குறை சொல்லுவார், இவர் இபிஎஸ் குறை சொல்லுவார். அவள்தான் முடிஞ்சது. ஒண்ணுமே இல்லை. இந்த மாநகராட்சியில மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு எடப்பாடியார் ஆட்சி செய்யும்போது 8820 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காரு. ஒரு வேலையும் செய்யல. அந்த 8820 கோடி எங்க போச்சு? எடப்பாடியாரு சொல்லுங்கள். ஒண்ணு வேண்டாம். டிஎம்கே அரசு 4000 கோடி ஒதுக்கிச்சு. 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் தண்ணீர் ஒரு சட்ட தண்ணி கூட சாலையில் நிற்காது என்று சொன்னார்கள் இந்த டிஎம்கே ஆட்சியிலே. ஆனா பாவி, ஒரே ஒரு சென்டிமீட்டருக்கு ஓட்டே ஓட்டுறாங்க. இன்னும் இப்ப அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சா? அந்த கேப்ல மக்கள்லாம் கொந்தளிச்சாங்கல்ல, எல்லா பக்கம் தண்ணி நிக்குது அப்படின்னு. அந்த கேப்ல மக்களுக்கு 6000 ரூபாய் வாக்கரிசி போட்டோம்னா மக்கள் எங்க ஸ்டாலின் மக்கள் நீங்க ஒரு முட்டாள் தான் சொல்ல முடியும். அதை மறைச்சிட்டாங்க. அந்த 4000 கோடி போயிடுச்சு. அந்த 6000 கொடுத்துட்டாரு. இது மாதிரி கோமாளிகள் இருக்கிற இந்த நாட்டுல அப்படிதான் இருக்கு. எத்தனையோ இருக்கிறப்ப கேல விளையாட்டெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல அரங்கேற்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது நம்ம அவங்களுடைய ஆட்சி அது மாதிரி புத்திகள் இருக்கு. கச்சடா புத்திமா ஹிந்தியில அதை சொல்ல போனா சாக்கடை புத்திகள் இருக்கு. அது மாதிரி ஏதோ செஞ்சு மக்களுக்கு திசை திருப்ப வேணும் தான், எப்படியோ ஒன்று ஓட்டு வாங்க வேணும் தான். இதுதான் திராவிட மாடல். ஒருபோதும் திராவிட ஆட்சியும் இந்த தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த தமிழ்நாட்டுல ஆரியனும் இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி மலர்ந்தால் இது மாதிரிதான் இன்னும் இருக்குங்க. ரெட்டையில ஏடிஎம்கே பிஜேபிக்கு மாறி போட்டாலும் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க போறோம். புதுசா ஒண்ணும் நாம வாழ போறதில்ல. ஏன்னா இந்த மக்களுக்கு தேவை மாமா திராவிட டிஎம்கே காரன், என்ன மச்சான் ஏடிஎம்கே காரன். ஓட்டு போடலன்னா அவன் அடிப்பான், அவன் கோச்சுக்குவான். அதனாலதான் இந்த மக்கள் விசுவாசமா ஓட்டு போடுறாங்க. ஓட்டு திருடனை தான் தேர்ந்தெடுக்கும் போது திருடனை தான் தேர்ந்தெடுக்கிறானுங்க. ஓகேங்களா? நல்லவனை தேர்ந்தெடுக்கிறதில்ல. தப்பா செய்யறான் பாரு, அவனை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க முதல்வரா. அப்புறம் நாடு அப்படிதான் இருக்கும். சரியான பாதையில தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல முதல்வரை தேடுறதுல அதுதான் உண்மை. ஓட்ட போடுறப்ப யோசிக்கிறதுல உட்கார்ந்து போராடுறது. மண்ணு சாக்கடை. என்ன டிஎம்கே எவ்வளவு கொடுக்க வேணாமா? 1000 ரூபாய் சொல்லிக்காங்க ஆத்தி. அப்படியா? ஏடிங்க வேற 1500 வாங்கிக்கோ, 1000 வாங்கிக்கோ. எங்க 1500 போடுறானோ விசுவாசம். விசுவாசம் நம்ம தமிழ்நாட்டுல தமிழன் என்று ஆள வேண்டும் விசுவாசம் காமிங்க. சத்தியம் பண்றாங்க. சத்தியமா அவனுக்கு டிஎம்ஏக்கு தான் ஓட்டு போடுவேன், சத்தியமா ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவான். எவன் 1 ரூபா கூட்டி கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கான் 5 வருஷமா. உங்களை எல்லாத்தையும் கூட்டி கொடுத்துட்டு போயிடுறேன். ஆமா, இந்த சில பேர் செய்யறனால தமிழர்கள் சில பேரு திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் கூட்டி கொடுக்கிறவன் காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறனாலதான் மேலும் 50 வருடங்களாக திராவிடனும் ஆரியனும் நம் நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை என்றுதான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை டாக்டராகவும் கலெக்டராகவும் பெரிய லெவல்ல படிக்க வச்சு நல்லா பெரிய போஸ்ட்ல போகணும் என்று நினைக்கிறார்கள். படித்து முடித்து வந்தவுடன் கொத்தனார் வேலை, மேசன் வேலை, தேவையில்லாத வேலை செய்கிறார்கள். இந்த திராவிட அரசும் சரி, பிஜேபி அரசும் சரி, இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்கல. அண்ணன் வந்தாதான் இவங்களுக்கெல்லாம் விடிவெள்ளி இளைய தலைமுறைகளுக்கு. இதுதான் உண்மை. என அந்த சொந்தங்களே, கூத்தாடிகள் தான் நம்ம நாட்டை ஆண்டாங்க 50 வருஷமா. என்ன செஞ்சுட்டா ஒண்ணு சொல்லும் பார்க்கலாம். இந்த காணொலியில நிப்பாட்டிட்டு போடுறேன். என்ன செஞ்சா ஒண்ணு சொல்லும் பார்க்கலாம். என்ன செஞ்சாங்க? ஒண்ணு சொல்லுங்க. கூத்தாடிகள் நம்ம நாட்டில் வேண்டாம். பிஜேபி அதுதான் இப்போ கமல் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, பாக்யராஜ் வந்தாரு, பீராஜன் வந்தாரு, கார்த்திக் வந்தாரு. அடையாளம் இல்லாம போயிட்டார்கள் கூத்தாடிகள். விஜய் இவரு எம்ஜிஆர் களத்துல நின்னாங்கன்னா, ஒரு கூத்தாடிகளா இருந்து அரசியல நின்னாங்கன்னா மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள். அதனால்தான் அவர்கள் வென்று முடிஞ்சது. அவர்கள் நின்றார்கள் களத்தில், அரசியல் களத்தில். இப்ப வரவன்ல எவன் நிப்பான்?
ஒரு கொள்கை கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது. மக்களுக்கு எப்படி காப்பாற்ற வேணும், அவன் பொருளாதாரத்தை எப்படி காப்பாற்ற வேணும், எதுவுமே கிடையாது. அதனால நம்ம நாட்டில் கூத்தாடிகள் வேண்டாம், திராவிடனும் வேண்டாம், ஆரியனும் வேண்டாம், பிஜேபி சுத்தமா வேண்டாம். அறவே ஆகாது நம்ம நாட்டுல. ஹிந்திக்கார ஏடா ஹிந்திக்காரனுக்கு போய் மாறடிக்கிறான் சில தமிழ. என்ன விதத்திலும் தெரியல. சம்பாதிக்க முடியாத தமிழன் அந்த தமிழன் உடம்புல ரத்தம் இல்லை. அதனாலதான் பிஜேபி காரனுக்கும் திராவிடனுக்கும் மாரடிக்கிறான். தமிழ்நாட்டில் தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டும். தமிழ் தேசத்தையும் அண்ணன் சீமானையும் விட்டால் இந்த நிலம் பறிபோகும். இலங்கையில் நடந்தது போல் இங்கேயும் ஒரு நாள் போர் தொடுத்தார்கள். யார்? திராவிடர்களும் ஆரியர்களும் செய்வார்கள். ஏன்? எதற்கும் தட்டி கேட்பதில்லை. காவிரி நதிநீர் நேற்று உணவு போற நேற்று வயிறு எரியுது, அப்படியே காஞ்சி கிடக்குது போன்றவனை கொஞ்சமா தண்ணி இல்லை. நம்ம நாட்டுல என்ன கம்மாலும் குறை சொல்ல முடியாது இந்த ஆட்சி என்று ஸ்டாலின் ஐயா முழக்கத்தை விடுகிறார். ஐயா நான் சொல்றேன் ஐயா, காவேரி நதி நீர் உங்களால கொண்டு வர முடியல ஐயா. டாஸ்மாக் உங்களால கடையை அடைக்க முடியல ஐயா. விவசாய நிலம் பறிபோகுது ஈட்டோடு காப்பீட்டு நிறுவனத்துக்கு அது உங்களால தட்டி கேட்க முடியல ஐயா. தட்டி கேட்க முடியல. உண்மைதான், அது தட்டி கேட்க முடியல. உங்களால எதையும் தட்டி கேட்க முடியல ஐயா. ஆனா ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், பதவி வேணும், பலம் வேணும் என்று மட்டும் வெறிகொண்டு இருக்கிறீர்கள். வேண்டாம். தமிழ்நாட்டின் மக்களுக்கு நடக்கும் அநீதிகளை தட்டி கேளுங்கள் ஐயா. இப்போ கோடை காலம் தொடங்கிருச்சு. இப்போ காவிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லை அணையில. இப்போ தஞ்சாவூர் விவசாயிகள்லாம் பாவம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரொம்ப கால கொடுமைகள் இதெல்லாம். நான் எதற்கு இந்த திராவிட அரசுக்கு வாக்களித்து ஓட்டு போட்டோம்? காவேரி நதிநீர் வாங்கி கொடுப்பாரு, இயற்கை வளம் எல்லாம் களவாண்டா போகாது, எல்லாம் இவரெல்லாம் பாதுகாப்பா இருந்தா இவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம். ஆனா இவர் வாயை திறக்கிறதில்லை. பொம்மை அரசியலாக நடந்து கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த திராவிடம், எதற்காக ஆரியம் என்று தெரியாமல் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிக்காமல் வாக்களிப்பது, பிறகு என்னுடைய விவசாய நிலம் களவாடி போகுது, என்னுடைய பெண்ணை பாதியில் ரேப் பண்ணிட்டான், என் பையன் டாஸ்மாக் குடிச்சு செத்து போயிட்டான்னு அழுக வேண்டியது. இது தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து. சிந்திக்காம ஓட்டு போட்டு பாலா போச்சிங்க. என்ன இருக்குது தமிழ்நாட்டில்? ஏன்னு இருக்குதான்னு நீ சொல்லுங்க. இதற்காக தான் செந்தமிழ் சீமான் குரல் கொடுக்கிறார் எல்லாத்துக்கும். ஆனா இது பிடிக்காதவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சூழ்ச்சி வேலை. இதுதான் உண்மையானது. சரிங்க, அந்த இது எப்படி அமைச்சிருக்கிறீங்க, அதை எதை எடுத்து காமிக்க முடியுமா? அப்படியே இல்ல, கொக்கி ஹேண்ட் இல்லாங்க இதெல்லாம். அதை எடுத்து காமிச்சீங்கன்னா சரி சரி எடுத்து காமிங்க இங்க இருந்து. இந்த பிடிச்சிக்கிட்டா நீ இல்ல, ஒரு பக்கம் திருப்பி காமி, எடுத்து காமி, அவ்வளவுதான். டோர் மாதிரி கொக்கி காமி, தூக்கு. ஒரு பட்டை மாதிரி வச்சுங்க, இது லைட்டா இப்படி டாக்கா வச்சிருக்குங்க, லாக் மாதிரி. இங்க ஓபன் பண்றதுனால மட்டும் இந்த இடத்துல வந்து சின்னதா கொடுத்துருக்கு பீஸ். அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா இந்த இடத்துக்கு லென்த் வந்துருக்கும். அது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு பிடிப்புக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும். லாக் சிஸ்டம் தான் இதுல. அப்படியே தூக்கி மேல வச்சிருக்கேன். அந்த கதவுக்கு வைக்கிற அந்த கீல் கொடுத்துருக்கு. அப்படியே அந்த கார்னர்ல மட்டும் கீல் கொடுத்துருக்குங்க. இது அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் கொஞ்சம் லென்த்தா வச்சு 4 பக்கம் அங்க டைட்டா, 4 பக்கம் இந்த மாதிரி ஊக்குதாங்க. எடுத்து இப்ப மாட்டிக்கோங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரச்சாரம் போது கொடி கட்டிடுவோம், இன்னும் கொஞ்சம் பேனர்லாம் எக்ஸஸா கட்டிக்கோங்க, நல்லா நீட்டா பண்ணிடுவோங்க. இது வந்து ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தனியாக வாகனங்கள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சார வாகனம் போட்டாச்சு. பேனர் அடிச்சிட்டு இருக்கிறோம், போஸ்டர் எல்லா பக்கம் ஒட்டிட்டு இருக்கிறோம், எல்லா பக்கம் பேனரும் ஒட்டிட்டு இருக்கோங்க. நமக்கு வந்து வெயில் காலம் என்று எதிர்கொள்ள முடியாது. நமக்கு சோர்வு என்பது நமக்கு தேவையில்லை. நமக்கு வெயிலும் மழையும் நமக்கு எந்த சோர்வையும் நாங்கள் எதிர்பார்க்காமல் தினமும் ஒரு களப்பணி என்ற அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை சார்பாக அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலும் பவானி சட்டமன்ற தொகுதியிலும் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேர்தலுக்கு தயார். என்றைக்கு அறிவித்தாலும் தேர்தலுக்கு தயார். அதற்கு முன்பாக முக்கியமான நகரத்தின் முக்கியமான இடங்களில் கட் அவுட் வச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் சுவரொட்டிகள் ஒட்டிட்டு இருக்கிறோம். துண்டூரிக்கை மக்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்க வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றிங்க.